அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நம்ம தராவி நம்ம இப்போ தொழுகும் பொழுது 20 ரக்காயத் தொழுகும் பொழுது 4 ரக்காயத்தில் கேப் விடுவாங்க. அந்த 4 ரக்காயத்தில் வந்து 4 ஹலீஃபாக்களுடைய பேர்களை சொல்லுவாங்க. இப்போ முதல் 4 ரக்காயத்தில் ஹலீஃபத்துல் ஹைருல் பஷர் பாயதம்பி சதிக் நாயத்தை பற்றி, அடுத்த 8வது ரக்காயத்தில் உமர் அலியை பற்றி பேசுவாங்க. 12வது ஜாமியுல் காமில் ஹயாவுல் ஈமான் அசதுல்லா. இப்போ 4 சஹாபாக்களை பற்றி சொல்கிறாங்களே, இது சரியானதா? இது நடைமுறையில் இருந்துக்கிட்டோம். அன்றைக்கு மக்கா ஷெரீஃபிலும் இது இருந்தது. ஆனால் மக்கா ஷெரீஃப் இருந்தது தான் இடைவெளியை தான் சொல்ல வர்றேன். இடைவெளி ஹலீஃபாக்களுடைய பேரை சொன்னாங்கிறதுக்கு இப்போ நான் சொல்லலை, இடைவெளி. ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க? ஹலீஃபாக்கள் பேரை சொல்கிறாங்க. ஹலீஃபாக்கள் பேர் மட்டும் சொல்கிறது இல்லையே, தஸ்பியாத்து ஓதுவாங்க, அதே போல் துவா ஓதுவாங்க. ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கும் இது நடக்குது. ஏன் நடக்குதுன்னு கேட்டால், இந்த தொழுகையே தராவிகள். தராவீஹ் என்றாலே இளைப்பாறுதல், ராகத்து பெறுதல். ஒவ்வொரு 4 ரக்காத்திற்கு மத்தியில் இளைப்பாறுதல் அப்படி உண்டு. அதனால அந்த தொழுகைக்கு பேரே தராவீஹ். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மக்கா ஷெரீஃபில் இந்த தொழுகை நடக்கும்போது 4 ரக்காத் தொழுதுட்டு அடுத்த ரக்காத் இடைவெளி கொடுப்பாங்கல்ல, அந்த இடைவெளி நேரத்தில் தவாஃப் செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு இடைவெளி. அதனால தான் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் 20ங்கிறத பாராமல் கூட ரக்காத் தொழுவாங்களா. நீங்கள் அது 20 தொழுவுறீங்க, தவாஃப் செய்றீங்களா, அப்போ நாங்கள் ரக்காத்தை கூட்டிடுறோம்னு தொழுவாங்களா அங்கே. அப்படிலாம் அப்போ இடைவெளி இருந்தது. தராவிங்கிற வார்த்தையே இருந்தது. சில பேர் சொல்லுவோம் அப்படி வார்த்தையே இல்லாமல் இருக்குது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுரப்பிஹுனா, எங்களுக்கு தராவிய தொழுகையை நடத்தினார்கள். பைஹக்கியில் இருக்குது. யுரப்பிஹுனா தராவியை நடத்தினார்கள் தான். நான் ஏற்கனவே ஒன்று கூட சொன்னேன், 20 ரக்காத்து பிரச்சனை கூட சொன்னேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏவுனாங்க ஹம்ச தர்வீஹாத்தின், 5 தர்வீஹாக்கள் 20 ரக்காத்தன், 20 ரக்காத்தில். ஒரு தர்வீஹாங்கிறது 4 ரக்காத்து. அப்போ 5 தர்வீஹாங்கிறது 20. அப்போ தர்வீஹாங்கிற வார்த்தை அன்றைக்கே இருந்திருக்கிறது, சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருந்துக்குது. அதனால் தராவீஹ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ இடைவெளி கொடுத்தாதான் தராவீஹ் ஆகும். சில இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது மதுஹப்பை மட்டும் பின்பற்றிக்கிடுவாங்க, கொள்கையெல்லாம் வஹாபி கொள்கையாக இருக்கும். அப்படி சில பேர் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு கூட சொல்லிக்கிறது, இந்த முக்கா வஹாபி பக்கா வஹாபின்னு சொல்லிக்கிறது. இந்த இவங்களே என்ன செய்வாங்க சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதி மீலாது அதெல்லாம் கூடாது, ஹனபி மதப்பு ஷாஃபி அது மட்டும் சொல்லிக்கிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் தீவிரமாக இருக்கக்கூடிய எல்லா முக்கா வஹாபியும் அல்ல, சில பேர் அவங்க என்ன பார்த்தா 2 தொழுவாங்களா உடனே எழுந்திரிச்சிருவாங்க, அடுத்த 2 உடனே எழுந்திரிச்சிருவாங்க. தஸ்பீஹாத் இருக்காது. அப்படி நடக்குது சில இடங்கள்ல, ரொம்ப கம்மியான இடங்கள்ல வச்சுக்கலாம். இப்படி நடக்குது. அப்போ நான் சொல்கிறது, நீங்கள் 20 ரக்காத் தொழுதீங்க, தராவிய தொழுவல 20 தொழுதுட்டீங்க. தராவிய 4 ரக்காத்து ஒரு தடவை நீங்கள் இடைவெளி கொடுத்தா தானே தராவிய. நீ இடைவெளி இல்லாமல் தொழுதுகிட்டே போகிறீங்க. இன்றைக்கும் சில இடங்கள் நடக்குது. பெரும்பாலான இடங்களில் அல்லாஹ்வுடையால அல்லாஹ் அப்படி தான் வச்சுருக்கான். சத்தியத்திற்கு தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த அடிப்படையில் தஸ்பீஹாத் வராங்க, அதை வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க. சரி, அது சப்ஜெக்ட் வருவோம். இடைவெளி கொடுக்கணும் அல்லவா, அப்போ தானே தராவீஹ். இடைவெளிங்கிற பேரில் எல்லாம் அமைதியாக இருந்தோம்னு வச்சுக்கிறோங்க. இல்லை நீங்கள் அவங்கவுங்க ஓதிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. சில பேர் ஓதுவாங்க, சில பேர் சும்மா இருப்பாங்க, எதையும் ஓதாமல். அது இடைவெளி நேரத்தை தூங்க ஆரம்பிப்பாங்க. இடைவெளி நேரத்தை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுவாங்க. பேச்சு நல்ல பேச்சாக இருக்கலாம், உலக பேச்சாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பார், உடனே விசாரிச்சுட்டு இருப்பார். அப்புறம் அடுத்த 4 ரக்காத்து வரும். இப்போது அடுத்த ஆளு கூத்து புறம் பேசலாம். இப்போ இந்த 4 ரக்காத்து தொழுது நம்ம சம்பாதிச்சாலும் நன்மை, அடுத்த ஆளை பேசி அவர் முடிச்சுட்டார். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கணுமா, சுமக்கக்கூடாதான், அந்த சவாப்பை சுமக்கக்கூடாதான், ஃப்ரீயாக ஆகணுமா, அப்படியே கழிச்சு விட்டணும். இப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னோர்கள் தராவீஹ் இடைவெளியும் கொடுக்கணும், அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அழகான ஒரு மெத்தேடு இது. இந்த மெத்தேடு கூட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான். அங்கே தான் பாயிண்ட்டு. சும்மா புதுசாக ஒன்றும் விதத்தை உண்டாக்கலை. இப்போ பாருங்களேன், 4 ரக்காத்துக்கு பிறகு தஸ்பீஹ் துவா ஓதுவாங்க. துவா உண்டு, திக்ரு உண்டு, ஹலீஃபாக்களுடைய பேர்கள் உண்டு. 3 பாயிண்ட்டை வச்சுக்கிடுவோம். இப்போ துவா உண்டு அப்படின்னு சொல்லுவோமா, ஏன் வரும்? குர்ஆன் சொன்னது தானே, யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இறை நம்பிக்கையாளர்களே பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். 4 ரக்காத் தொழுதுட்டோமா, அல்லாஹ் சொல்கிறான், தொழுது முடிச்சிட்டீங்களா, என்கிட்ட உதவி தேடுங்கிறான்.
அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தொழுது முடிச்சு அல்லாட்ட கேட்குறோம், எங்கள் குர்ஆன் பிரகாரம் நடக்கிறது ஏங்க போய் பிதாத்துங்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் தான் பிதாத்துன்னீங்க, இப்போ குர்ஆன் பிரகாரம் நடக்கிறதையும் பிதாத்துங்கிறீங்களே அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து கேட்குறோம். உங்களை பார்த்து இல்லை, யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து. அடுத்து இன்னொன்று பாருங்க, தஸ்பியாத்து ஓதுறாமா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், ஃபைதா கலைத்துமு ஸலாத்த, தொழுகை நீங்கள் முடிச்சிட்டீங்களாக்கா, ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ் திக்ரு செய்யுங்க, கியாமன் நின்ற நிலையிலும், குஊதன் அமர்ந்த நிலையிலும், வாலா ஜுனூபிக்கும் படுத்த நிலையிலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை தான் நாங்கள் அமல் செய்கிறோம், தொழுகை முடித்தோம். அல்லாஹ் சொல்கிறோம் 3 நிலையில் திக்ரு செய்யுங்கிறான். நின்றுக்கிட்டு, உட்காந்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு. உட்காந்துக்கிட்டு திக்ரு செய்ய சொன்னால் உட்காந்து தானே திக்ரு செய்யணும். எங்கள் குர்ஆன் பிரகாரம் தானே நடந்துக்கிட்டு இருக்கோம், இதை போய் எங்கே கூடாதுங்கிறீங்க? எவ்வளோ அற்புதமாக நம்ம முன்னோர்கள் அமைச்சத்தை தான் பார்த்தீங்களா? தராவியும் இருக்கணும், தராவின்னா எப்போ ராகத்தும் வரணும், அதை உரிய முறையில் குர்ஆன் ஹதீஸ் கற்றுத்தந்ததின் அடிப்படையில் பயன்படுத்தணும். சரி, இது 2க்கும் ஓகே. ஹலீஃபாவோட பேரையும் சொல்கிறோம், அதுக்கு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், பொதுவாக குர்ஆன் ஓதப்படுகிறது தராவி தொழுகையில். குர்ஆன் ஓதப்படுகிற இடத்துல நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்கள் 40 ஹலீஃபாக்கள். பொதுவாக ஒரு பொருளாதார மாநாடு நடக்குன்னு வச்சுருங்க, பொருளாதார நிபுணர்களை அங்கே நினைவு கூறுவார்கள். விவசாயிகள் மாநாடு, விவசாயிகளுக்காக வேண்டி பாடுபட்டவர்களை அங்கே நினைவு கூறுவார்கள். இது உண்டு தானே? அந்த மாதிரி குர்ஆன் ஓதப்படுகிற இடத்துல குர்ஆனுக்காக வேண்டி பாடுபட்ட 4 ஹலீஃபாக்கள் எப்படி பாடுபட்டாங்க? அங்கே சிதறலாக இருந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஒன்று தொகுத்து நமக்கு வழங்கியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஆகவே குர்ஆன் ஓதப்படுகிற இடத்தில் அவர்கள் நினைவு கூறுகிறோம். இதை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு. ஆகவே அவர்கள் நினைவு கூறுகிறோம். இதை முறைப்படுத்தி பல பிரதிகள் எடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. ஆகவே அவர்களை நினைவு கூறுகிறோம். இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கெல்லாம் அழகான விளக்கங்களை தந்தவர்கள் அலி ரலியல்லாஹு. ஆகவே அவர்கள் நினைவு கூறுகிறோம்.